இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இயேசுவின் பிறப்பின் முன் அறிவிப்பு. அன்னை மரியா ஜெபத்திலே இருக்கிறார். கடவுளுடைய தூதர் கபிரியேல் தூதர் வந்து இயேசுவின் பிறப்பை பற்றி அறிவிக்கிறார். அன்னை மரியாவோடு கடவுளுடைய அருள் இருக்கிறது, ஆண்டவர் அவருடன் இருக்கிறார் என்ற வார்த்தைகளை கவனத்தில் வைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்கு நம்மிடம் தாழ்ச்சி வேண்டும், ஜெப உணர்வு வேண்டும், கடவுள் மீது நம்பிக்கை வேண்டும், எளிமை வேண்டும். இவைகள் இருந்தால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால் அவருடைய அருள் நம்மை வழிநடத்தும். அவருடைய அருள் நம்மை வழிநடத்தும். நம்முடைய வாழ்க்கையில பல பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் 2 கொரிந்தியர் 12:9 பார்ப்பதை போல நம்முடைய வலுவின்மையில் அவருடைய வல்லமை சிறந்தோங்கும். மறந்துவிடக்கூடாது. ஆகையினால் அவர் அருள் ஒன்றே போதும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற, மீட்படைய, அவருக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த அருள் ஒன்றே போதும். அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த அன்னை மரியாவிடம் இயேசுவினுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. இயேசுவை பற்றிய வார்த்தைகள் என்ன? அவர் பெரியவராயிருப்பார். வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கிறார் என்றால் முன்னொரு காலத்திலெல்லாம் இது உண்மையாக இருந்தது. அதனால் உலகம் சிறப்பாக நடந்தது. இன்றைக்கு அது உண்மையாக இல்லை, பல குடும்பங்களிலே இல்லை, அது சிறப்புற நடைபெறவில்லை, சூன்யத்திலே இருக்கிறது. பல குடும்பங்களை நாம் பார்க்க முடிகிறது. அவர் பெரியவராயிருப்பார். பெரியவர் ஒருவர் வீட்டில் இருக்கிறார் என்றால் பேர குழந்தைகளுக்கு என்ன மருத்துவம் செய்ய வேண்டும், அவர்களை எப்படி கண்டித்து நடத்த வேண்டும், பெற்றோர்கள் வெளியிலே வேலை செய்ய சென்று விட்டால் இந்த குழந்தைகளை எப்படி பராமரிக்க வேண்டும், எல்லாம் அவர்கள் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். பெரியவர் வீட்டில் இருந்தால் நமக்கு ஆலோசனைகள் கிடைக்கும், நமக்கு ஆறுதல் கிடைக்கும், நமக்கு ஊக்குவிப்பு கிடைக்கும். இதையெல்லாம் இந்த உலகம் புரிந்து கொள்ளவில்லையே. பெரியவர்கள் எவ்வளவு முக்கியம். மனிதர்கள் பெரியவர்கள் இருந்தாலே இத்தனை நல்ல காரியங்கள் நடைபெறுகிறது என்றால் கடவுள் பெரியவராயிருப்பார். அந்த பெரியவர் நம் உள்ளத்திலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய செயல்பாடுகளின் தாக்கங்களிலே அவர் இருக்கிறாரா? இயேசு அன்னை மரியாவினுடைய வயிற்றில் பிறப்பதற்கு முன்பாக அவரை பற்றி சொல்லப்பட்டுள்ள காரியம் என்ன? அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. முடிவே இல்லாத ஒரு ஆட்சிக்கு தலைவராக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் பெரியவர் தானே. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, இயேசு உன்னதராய், கடவுளுடைய மகனாய், பெரியவராய் இருக்கிறவர் எங்களில் இருக்கிறார் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் எது நடைபெறாது? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஆகவே இந்த காரியங்களை நாங்கள் உணர்ந்து எப்பொழுதும் உமக்கு அடிபணிந்து வாழச் செய்தருளும். அன்னை மரியாவை போல உம்முடைய வார்த்தைக்கு அடிமைகளாக வாழச் செய்தருளும். எங்களை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.